Hello friends, welcome to MS Kitchen. Video தொடர்ந்து skip பண்ணாம பாருங்க. சேனலை first time பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஈஸியான கொடமிளகாய் குருமா வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். இது வந்து ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் அடுப்புல வச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் விட்டு ஹீட் பண்ணிட்டு நான் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கோம். இது கூடவே 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கங்க. இது வந்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் உரிச்சு அதை வந்து நல்லா சாப்பர்ல கட் பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமாவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கறனால நல்ல டேஸ்டா இருக்குங்க. இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு, நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு நான் இது கூட ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இது கூட வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கன் குழம்பு தூள் வந்து நான் இதுக்கு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டிலே ரெடி பண்ணது, அந்த பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடையில் கூட கிடைக்கும், நீங்கள் அது கூட வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த குடமிளகாய் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் சேர்த்துட்டு திரும்பவும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம இது கூட தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி அளவு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போவும் ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காக ஆகிறதா இருந்தாலும் நல்லா திக்காக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், குருமா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா திக்காக வேணாலும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கனாலும் நீங்கள் அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டான குடமிளகாய் குருமா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே நம்ம சேனலுக்கு ரொம்பவே முக்கியம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே friends, bye.